நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நெஞ்சில் நின்ற ராகங்கள் இந்த சூப்பரான படத்துல கண்டிப்பா இன்னொரு பாடல் கேட்டே ஆகணும்ப்பா. சோ அடுத்த சிங்கரை கூப்பிடலாம். படம் மட்டும் தான் சூப்பர். ஹீரோயின் வந்து தெரியும், உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்ததாக வந்து ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்காக லெட்ஸ் வெல்கம் சங்கீத சௌரவ் கங்குலி, ராஜ கணபதி. ஜிப்பா நல்லா இருக்கே. இது மாதிரி எத்தனை ஜிப்பா வச்சிருக்க நீ வீட்ல? நிறைய வச்சிருக்கேன். நிறையன்னா எத்தனை? வேணும்னா தரேன். வேணும்னா தெரியா? ஓகே, சொல்ற சைஸ் பாத்துக்கலாம் ஒரு தடவை. ஓகே, சொல்ற சைஸ் ஹைட் பாருங்க ஃபர்ஸ்ட். ஹைட்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லமா, நம்மளுக்கு போட்டா குர்தா மாதிரி இருக்கும். வெரி பேட். ஓகே, என்ன பாட்டு பாட போறீங்க இன்னைக்கு? வசந்த முல்லை போலே. டெடிகேட்டட் டு மீ. ஊர்ல இருக்கிற எல்லா பாட்டும் உங்களுக்கு தானா? இல்ல, சும்மா கேட்காதே கேட்கலாம் இல்லையா? ஓகே, நம்ம கொடுத்தா தானே. கம் ஆன். என்ன கம் ஆன் கம் ஆன்? என்ன விலை குறைச்சு கேக்குற மாதிரி? சொல்ல நீ வந்து கொடுக்கலக்கா. நல்லா பாடு போ. ஓகே சரிக்கா. அதெல்லாம் பதில நீ கவலைப்படாத, நல்லா பாடுப்பா தம்பி, நீ நல்லா பாடு, நான் பாத்துக்கிறேன். வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, மாயமெல்லாம் நான் அறிவேனே, வா வா ஓடி வா, வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, மாயமெல்லாம் நான் அறிவேனே, வா வா ஓடி வா, வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே. இசையினில் மயங்கியே இன்புறும் அன்பே வா, இசையினில் மயங்கியே இன்புறும் அன்பே வா, இடிலா உன்னையே மனம் நாடுதே, இடிலா உன்னையே மனம் நாடுதே, வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே. சிந்தனை விருந்தாகி ஜீவிய கனவாகி விந்தைகள் புரிந்தாய் நான் அறியாமலே, சிந்தனை விருந்தாகி ஜீவிய கனவாகி விந்தைகள் புரிந்தாய் நான் அறியாமலே, மந்திர கண்ணாலே தந்திர வலை வீசும் சுந்தர வடிவே உன் துணை காணவா, மந்திர கண்ணாலே தந்திர வலை வீசும் சுந்தர வடிவே உன் துணை காணவா, இந்திரவில் நீயே சந்திர ஒளி நீயே, இந்திரவில் நீயே சந்திர ஒளி நீயே, இடிலா உன்னையே மனம் நாடுதே, இடிலா உன்னையே மனம் நாடுதே, வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, மாயமெல்லாம் நான் அறிவேனே, வா வா ஓடி வா, வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே. ராஜகணபதி, எஸ் மேம். தொண்டை கட்டியிருக்கோ? இதெல்லாம் நிறைய வேர்ட்ஸு கட்டாய் போய் இல்லை, ஒவ்வொரு சங்கதியோடும் பிகினிங் ஃப்ரேஸு கட்டாய் போயிட்டே இருந்தது. அது கொஞ்சம் கவலையாகி போச்சு எனக்கு. அந்த பாட்டு வந்து 100% பாட முடியும் ராஜகணபதியால். நான் தொண்டை இன்றைக்கி கொஞ்சம் கூட ஒத்துழைக்கலை உங்களோட.
அதான் நல்லா பாடுங்க, பாடுறது நல்லா தான் பாடுங்க. பட் இந்த த்ரோட் கண்டிஷன்னால தான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தொன்னா சூப்பர் டூப்பராக பாடினடா. தேங்க்யூ மேம். எனக்கு வந்து ஒரு குட்டி ரெசர்வேஷன் என்னென்னா வந்து எனிவே இந்த ஜானரில் வந்து நீங்கள் பக்காவாக ஒரு கிளாசிக்கல் சிங்கர், ஒரு சும்மா இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் வச்சு யூ ஜஸ்ட் ட்ரை அ மெலடினோ. இல்லாட்டி வந்து இந்த மாதிரி என்னாகும், இந்த ஜானர் ஆஃப் மியூசிக் மட்டும் கற்றுன்னு நம்ம முன்னுக்கு போவோம். இப்போது இங்கே கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். எவ்வளோ லைட் சாங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ட்ரை பண்ணுங்க. இப்போது இந்த ப்ராசஸ் யூ லேர்ன் to unlearn what you have learnt all this time and learn some more. இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிறதுக்கு ஏதாவது கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக இருக்கணும் ராஜு. எனக்கு இன்றைக்கி நீங்கள் பாடினத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ராஜகணபதி, எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும். இப்போதைக்கு இல்லை, ஃப்யூச்சரில் பாடும்போது கொஞ்சம் கண்ணாடி முன்னாடி உட்காந்து பாடினா நல்லாயிருக்கும். உங்கள் கண் என்னென்ன எக்ஸ்ப்ரெஷன் பண்ணுதுன்னு நீங்கள் கொஞ்சம் கண்ணாடியில் கவனிக்கணும். ஃப்யூச்சரில் அது உங்களுக்கு ரொம்ப அப்பப்போ ரொம்ப பல்ஜ் பண்ணி வெளியில் வருது, அது உங்களுக்கே தெரியலை. அதனால தான் சொல்கிறேன், ஒரு தடவை நீங்கள் பாடும்போது கண்ணாடி முன்னாடி நின்று பாடுங்க. ஆக்சுவலி அந்த ப்ராப்ளம் இன்னும் ஒரு சிங்கருக்கு இருக்குது. அவர் கரெக்டாக வந்து அப்பப்போ சன்கிளாஸஸ் போட்டுன்னு வருவார். சித்துமா சொன்ன மாதிரி, ஏன்னா நம்ம ஸ்டேஜில் நம்ம முகம் எப்படி தெரியறதுன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லை இருக்கானா. அண்டர்ஸ் யூ வாட்சிங் யுவர் டெலிகாஸ்ட், வாட்ச் இட். எஸ் மேம். தென் யூ ஜஸ்ட் நீட் டு டெம்பர் டவுன் சம் ஸ்டஃப், தட்ஸ் ஆல். ஆல் தி பெஸ்ட் யூ டார்லிங். தேங்க்யூ மேம். ராஜகணபதி, எஸ் சார். குட் அட்டெம்ப்ட். எனக்கு ஃபஸ்ட்டு பல்லவி, ஏன்னா அது சில வாய்ஸஸ்கள்னா வார்ம் அப் வேணும். நம்ம என்ன செய்யணும், அந்த வார்ம் அப்க்கு நம்ம வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் முன்னாடி, எனக்கு இந்த இருக்குது அந்த ப்ராப்ளம். கோயிங் டு ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு சாங்கு, நம்ம ஹை பிச்சு சாங்கு டச் பண்ணும்போது பிசர் அடிக்கிறது, அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும். ஸோ ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி இருந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு, நீ டாப்பில் பாடக்கூடாது. சா பா சா இந்த மாதிரி சங்கதிகள் எல்லாம் நீ வார்ம் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, வாய்ஸ் வந்து உனக்கு ஆஃப்டர் 15 மினிட்ஸ் நீ பாடுற ஒரு நல்ல ஒரு பொட்டென்ஷியல் இருக்கிற சாங்கை நீ ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னும் போது வாய்ஸ் வந்து உனக்கு ஒத்துழைக்கும். அந்த ப்ராசஸ் நீ கண்டிப்பாக செய்யணும். நீ பாட என்னாச்சு, சரணத்துலேருந்து வாய்ஸ் வந்து உனக்கு ஓப்பன் ஆச்சு. நீ விஷுவலில் பாரு நாளைக்கு. லாஸ்ட் பல்ல வரும்போது நல்லா இருந்தது. ஸோ இந்த 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 நீ அந்த லாஸ்ட்டு சஸ்டெயின்ஸில் நீங்கள் எங்கே கட் பண்ணணும் அதுன்றது இன்னொரு வாட்டி அனந்த் சார் கிட்ட உட்காரணும். அந்த சஸ்டெயின் நோட்ஸு ஒரு 3-4 இடத்துல பிரீத் பத்தலை. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா, நல்ல சிங்கர் நீ இந்த மைன்யூட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டால் நல்ல வாழ்க்கை இருக்குது. ஓகேவா? காட் பிளஸ். சங்கீத சௌரவ கங்குலி. எஸ்கா. ஒவ்வொரு வாரமும் சங்கீத வித்வான் மாதிரி தான் வருது ட்ரெஸ் பண்ணிட்டு. என்ன அடிக்கிற மாதிரியே பாக்குற? அடிச்சுட பொழுது விட்டா பாவனா அடிக்காதப்பா தம்பி, அடிக்காத தம்பி. நீங்களே ஏதோ சொல்லி கொடுப்பீங்க போல இருக்கே. இல்ல கைய ஓங்கண்ட வச்சு நான் லைட்டா கெஸ் பண்ணிட்டேன். அவர் பவுலிங்கும் பண்ணுவால அதனால. ஆமா, கங்குலி பவுலிங் போட்டாருன்னா 10 விக்கெட் விழும் ஒரே பால்ல. சரி, நல்லா பாட்டுனீங்க. கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டீங்க இல்லையா? நம்ம நெஞ்சில் நின்ற ராகங்கள் படம் வந்து இப்போ எடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? இதோட கிளைமேக்ஸ் உச்ச கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். நீங்க போயிட்டு இந்த கிளைமேக்ஸ் என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு பாருங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ராஜகணபதி. ப்ளீஸ் டேக் யுவர் சீட். ஒரு வழியாக பார்த்தோன்னா நம்ம படத்துக்கு மட்டும் இல்லாம இந்த ரவுண்ட்ல எல்லா பர்ஃபார்மன்ஸும் முடிஞ்சிடுது. இன்றைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பில்லர் ஆஃப் த சப்போர்ட் அவர்கிட்ட நம்ம கேட்டுடலாம். அனந்த் சார், இதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? மதுமிதா பாடின பாட்டு ப்ரொடியூசருக்கு பிடிச்சாச்சுன்னா பின்ன அதுதானே நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ மதுமிதா பாடின பாட்டு வந்து அதில் வந்து சாக்லேட் ஷாப்பில் கிடச்ச பாதி சாக்லேட் எனக்கு தரேன்னு இருக்கா. ஸோ அதாச்சு. சந்தோஷ் பாலாஜி நல்லா பாடினார் இல்லை? என்ன எப்படி நீங்க தான் சொல்லணும். சான்ஸ் உண்டா? அதாவது இவருக்கு பொருத்தமா இருக்கு. அதாவது டை கலர் ஒன்னா இருக்கு, ஆனா ஹீரோயின் பேண்ட் கலர் கூட ஒரே மாதிரி தான் இருக்கு கிட்டத்தட்ட. ஸோ அதுனா அந்த ஒரு இடத்துல ஆச்சுல
அது ஆனதுக்கு காரணம் வந்து சங்கதி எல்லாம் நீங்கள் ஆக்காரத்துலேருந்து அந்த இடத்துலேருந்து நீ சங்கதி எடுத்துருந்தா அது கிராக் ஆகுது. நீ மேலே எடுக்க எடுக்க அது கிராக் ஆகிடும். நம்மளுடைய வாழ்க்கையில் கிடைக்கிற சான்ஸும் கிராக் ஆகிடும். என்ன பண்ணுறது? ஒரு டிஆர் ரேஞ்சுக்கு நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க. கிராக் ஆகிடும், ஜாக் ஆகிடும். ஓகே 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 ஓகே. ஆனா அவரும் ஒரு மியூசிக் டைரக்டர் தானே? எஸ் எஸ். சுகன்யா, யூ ஆர் a very good singer. பட் உனக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது, உன்னுடைய டெம்பரமெண்ட். ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு யூ பிகம் ஹைப்பர். அந்த ஹைப்பர் நேச்சர் உன்னை ரொம்ப ஸ்டாப் பண்ணுறது. அந்த ஆரம்பத்து ஒரு சிம்பிள் சங்கதி அது கடைசியில் டேக்கும் போது நீ சொதப்பிட்ட. ஸோ உன்னுடைய டெம்பரமெண்ட் மேலே யூ ஹேவ் டு ஒர்க். உனக்கு ரொம்ப கிரேட் ஃபியூச்சர் இருக்குன்னு நான் நம்புகிறேன். மால்விகா, குட், நல்லா இருந்துச்சு. நைஸ் சாங் செலெக்ஷன், நல்ல பொடி சங்கதிகள். அண்ட் வாய்ஸ் இன்னும் நிறைய ஓப்பன் பண்ணி டெவலப் பண்ணிக்கணும். ஓகே. ராஜகணபதி நல்லா இருந்தது. பட் இப்போ நீ வந்து ஒரே கிளாசிக்கல் மாத்திரம் அதே ஒரு கொக்கை மாத்திரம் ஒரே ஹுக்கை மாத்திரம் எடுத்து தொங்கிட்டு இருக்க. இனிமேல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு. யூ கோட் எக்ஸ்பேண்ட். ஓகே. தேங்க்யூ வெரி மச் ஆனந்த் சார்.